பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இன்று தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் 13:2. உபவாசம்னா என்ன? எப்படி உபவாசத்து ஜெபிக்கிறது? உபவாசம் அவசியமா? ஏன் அப்படியே ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஹல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணு தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யும் போது ஆண்டவருடைய கிருபை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சின்னதா எப்படி சொல்ல, இப்போ உனக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ண இல்ல சமைச்சேன், வீட்டுல சொல்லும் போது சந்தோஷப்படுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்மளே சந்தோஷப்படும் போது என்னுடைய பிள்ளை எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்குதுன்னு ஆண்டவரும் பிரியப்பட்டு அதிக கிருபையும் அதிக வெளிப்பாடும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உபவாச ஜெபத்துல அநேக வெளிப்பாடுகள் உண்டாகும். எப்படி உபவாசிக்கிறது? பைபிள்ல இருக்கிற பேசிக் பொறுத்த வரைக்கும் உபவாசிக்கும் போது தலையில எண்ணெய் வைக்கணும். தேங்காய், நீங்க எந்த யூஸ் பண்ணாலும் சரி, தலையில எண்ணெய் வைக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் டல்லா இல்லாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியா குடிக்க பாருங்க. ரொம்ப அப்படியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு கடகரான்னு குடிக்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது போக அதிகம் யார்கிட்டயும் பேசாதீங்க. மொபைல் போன் வந்தா கூட குறிப்பிட்ட கால்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும்னா பேசுங்க. மத்தபடி தேவையில்லாத பேச்செல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் அதிகமா யூஸ் பண்ணாம ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி மனசுக்குள்ள ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்க எந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்னாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசுக்குள்ள ஜெபிச்சுட்டே இருங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. டைம் கிடைக்கும் போது மனசுக்குள்ளேயே ஜெபிச்சுட்டு இருங்க. ஆண்டவருக்குள்ள எப்பவுமே கனெக்டிங்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எப்படி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது? ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணுங்க. உபவாச டைம்ல இந்த டைம் எனக்கு ஆண்டவருக்காக நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட டைம், மேக்சிமம் ஒரு 1 hour உபவாசம் பண்ணி ஜெபிக்க ட்ரை பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கிறது? ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிரேயர் ஆண்டவர் துதிச்சு ஒரு ஸ்மால் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட், பைபிள் ரீட் பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது வாசிக்க பாருங்க. வாசிச்சு முடிச்சு நீங்க எதுக்கு உபவாசம் ஜெபிக்கிறீங்க, அதாவது என்ன காரியத்துக்காக, என் குடும்ப நலனுக்காகவோ இல்ல மற்ற காரியங்களோ எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன நோட் புக்ல டேட் போட்டு இந்த டேட்ல நான் ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல எழுதி ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் முகத்தை தேடுங்க. அந்த டைம்ல ஆண்டவர்கிட்ட மனசு எல்லா வலி வேதனை எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுருங்க. திரும்பி உள்ள எடுத்து வைக்காத அளவுக்கு அவர் பாதத்துல போட்டுருங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு அவள் தான் நான் போயிடலாமான்னா கிடையாது. எல்லாம் ஜெபிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது தேவ சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணி ஜெபத்தை ஏறெடுத்துட்டே இருங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களோட உபவாச ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்து கர்த்தருக்கு கீழ்பட்டு நடந்து நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா பேசுவார். நீங்க உட்காந்து டைம் கொடுக்கணும். இப்போ உங்க மனசுல இருக்குது அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, அவர் சொல்லணும் இல்லையா? அதுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ணா அதுக்கு என்ன மாதிரி நடக்கும்னு ஆலோசனை கொடுப்பாரு. சோ ஆண்டவருக்கு ஒரு 10 minutes டைம் கொடுத்து என்கிட்ட பேசுங்கப்பான்னு உபவாசம் பண்ணி ஜெபம் செய்யுங்க. வீக்லி ஒரு 2 டைம் ஜெபம் செய்ய பாருங்க. ஒண்ணு உங்க ஃபேமிலிக்காக, இன்னொன்னு மற்றவங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புங்க. அது ஆண்டவர் ரொம்ப பிரியப்படக்கூடிய காரியம். உபவாச ஜெபம் ஆண்டவரை ஏறெடுத்திருக்காரு. நம்மளும் உபவாச ஜெபம் ஏறெடுத்து நிறைய விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்கு. நான் உபவாசம் பண்ணிதான் எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. வீட்டு வேலை எவ்வளோ பிரச்சனை, ஏன்னா அவ்வளோ சொல்ல முடியும், அவ்வளவு நடந்திருக்கு உபவாச ஜெபம் பண்ணி என் லைஃப்ல. சோ நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். நம்ம உலக காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளோட சோல் கிளீன் ஆகும், நம்மளோட ஹார்ட் கிளீன் ஆகும். அதாவது வெளியே இருக்கிற சட்டையை தோச்சி கிளீன் பண்ணிடலாம், ஆனா உள்ள இருக்கிற அழுக்குகளை கிளீன் பண்றது பரிசுத்த ஆவியால் மட்டும்தான் முடியும்.
நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்க ஹார்ட்ல இருக்கிற அந்த அழுக்குகளை தேவன் பாப்பாரு. இது வேணாம், இது எடுத்து போடக்கூடிய காரியங்கள்னு சொல்லி உணர்த்துவாரு. நீங்க அந்த டைம்ல அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் சொன்னீங்க, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் கேடானவ, ஐயோ நான் தவறு நான் பண்ணிருக்கேன்னு சொல்லி அந்த பாரத்தை கொடுத்து அந்த அசுத்தத்தை அவங்க எடுத்து போட்டுருவாரு. அது உபவாச ஜெபம். உபவாச ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க ஆண்டவருக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அட்லீஸ்ட் ஒன் டேக்கு ஒன் டைம் உபவாசம் பண்ணீங்க, ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். உண்மையாவே ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது அட்லீஸ்ட் டாக்டர் சொல்றதே அதான், அட்லீஸ்ட் வீக்லி 2 சாப்பிடாம இருங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நீங்க அதை பட்னியா போடாம ஃபாஸ்டிங்கா போட்டீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, காடுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்க லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். ஜெபிப்போமா? இந்த நாள்லயும் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் உபவாசம் ஜெபம் செய்ய கிருபை தாங்க ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவின் வல்லமையால் நிறைந்து தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் உபவாசித்து ஜெபம் செய்ய கிருபை தாங்க. எல்லா தீங்கின் காரியங்களும் அகற்றுங்க, எல்லா இருள் ஆதிக்கங்களும் அகற்றுங்க. மனதார முழு மனதோடு உபவாசம் ஜெபம் செய்து அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமது கரம் கூட இருந்து இந்த நாளில் நடத்தும்படி வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.